என்னை பார்த்து என்னிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி, நான் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக பயன்படுகிறேனா? அல்லது ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையின் சந்தோஷத்தைக் கொண்டு என் வாழ்க்கையை மாத்திரம் நான் வாழ நினைக்கிறேனா? தேவனுடைய வார்த்தை, நான் யாரை அனுப்புவேன்? ஞானம் அப்படி சுவிசேஷகர்களை இந்த பூமியிலே அனுப்பினால் அவர்களை கொலை செய்ய, துன்புறுத்த வாய்ப்புகள் உண்டு அல்ல. கொலை செய்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள். ஆனாலும் இந்த கிறிஸ்துவனுடைய அன்பு அநேகரை போய் தொடும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. அப்படியா என்னுடைய வாழ்க்கை மாறினது. என்னை தேடி தேவனுடைய ஊழியர் வந்தார். என்னை மீட்டு கர்த்தருடைய கரத்திலே கொடுக்க எனக்காய் ராப்பகலாய் நற்செய்தியை அறிவித்த ஊழியக்காரர்கள் உண்டு. எனவே இந்த நாளிலே தீர்மானம் எடுப்போம். சிலை வழிபாடை செய்வதில்லை என்று சொல்லுகிற நான் இந்த நாளிலே மொபைல் ஃபோனையும் அல்லது குடும்ப உறுப்பினர்களையும் அல்லது வேலையையும் அல்லது தொழிலையும் சிலை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறேனா என்பதை சற்று நிதானிப்போம். நம்மை நாமே பார்த்து கேட்க வேண்டிய 3 கேள்விகள். சிலை வழிபாடு செய்கிறேனா? அல்லது கர்த்தருக்கு உண்மையான வாழ்க்கை வாழ்கிறேனா? அப்படி உண்மையான வாழ்க்கை வாழ்வேமானால் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறேனா என்று இந்த நாளிலே தியானிப்போம். கர்த்தர் இன்ற பொழுதும் இந்த நேரத்திலும் நம்மை நேசிக்கிறார். அவருடைய அன்பு எதிர்பார்ப்பற்ற அன்பு. அவரை அறிந்து கொள்ளாத போதே அவர் நமக்காய் சிலுவையிலே முடிவு பரியந்தம் நம்மை நேசித்தார். மறந்துடாதீங்க, அவர் எரிச்சல் உள்ள தேவன். அவர் எரிச்சல் உள்ள தேவன். உங்கள் பிள்ளை உங்களை அப்பான்னு கூப்பிடாமல் வேறு யாரையோ போய் அப்பான்னு கூப்பிட்டா உங்களுக்கு எப்படி கோவம் வருமோ அந்த மாதிரி உணர்வுள்ள தேவன். நாம் அவருடைய பிள்ளைகள். உங்களுக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்ற தாகம்தான் அந்த பிள்ளையினுடைய அன்பை வெளிக்காட்டக்கூடியதாக இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுன்னா நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுன்னா அப்படின்னு ஒரு இளம் வயது பிள்ளை சொல்லுவானால் நாம் அப்படி சொல்ல வேண்டும் அல்லவா? நம்மை விட்டு கொடுக்காத தகப்பன், நமக்காய் நிர்வாணமாய் சிலுவிலே தொங்கின தகப்பன், நமக்காய் எல்லா அவமானங்களையும் காரி உமிழ்தலையும் முகத்திலே ஏற்றுக்கொண்ட தேவன். அப்படி இருக்க நான் இப்படியாக வாழ்ந்து கொண்டிருந்தால் அது உண்மையான வாழ்க்கையாக இருக்குமா? அது கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கையாக இருக்குமா? சற்று சிந்திப்போம். நம்மை நேசிக்கிற நல்ல தகப்பன், எதிர்பார்ப்பற்று நம்மை நேசிக்கிற நல்ல தகப்பன், இரு கரங்களையும் விரித்து நான் இவ்வளவாய் உன்னை நேசிக்கிறேன் என் மகனே என் மகளே என்று நம்மை பார்த்து சொல்லுகிறேன்.